கேஎஸ் கட்டில் ஃபார்ம் சேனல் நண்பரானவருக்கு வணக்கம்ங்க. 16/9/2025ங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 கறவை மாடுங்க, காங்கேய மாடு இருக்குதுங்க, உம்பளச்சேரி குட்டை மாடு இருக்குதுங்க, காலக்கண்ணுகள் காரிக்கண்ணுங்க, மயிலக்கண்ணு. தெளிவான பதிவில் கிட்டத்தட்ட ஒரு 5 பதிவுகள் இருக்குதுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். கறவை மாடுகளில் முழுமையாக பால் கறந்து வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. கண்ணுக்குட்டிகளை என்னென்ன விலை நிலவரம், என்ன விவரங்கள் எல்லாமே தெளிவாக நம்ம சொல்லி போட்டிருக்கிறோம். வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க உம்பளச்சேரி மாடுங்க. நல்ல மடி செட் இருக்கும். சிந்து மாட்டுக்கு எந்தளவுக்கு மடி செட் இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல மடி செட்டுங்க. 2 லிட்டர் பால் தாராளமாக கறந்துக்கலாமுங்க. கால் அணைக்க வேண்டியதில் வீடியோ முழுமையாக பாருங்கள். ஈத்து 3வது ஈத்துங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற இடத்துல அந்த தென் மாவட்டத்தில் தான் வாங்குகிறோம். அதனால் கொஞ்சம் இழப்பாக தான் இருக்குமுங்க. இருந்தாலும் மாடு நல்ல கறவையில் இருக்குமுங்க. நம்ம இடத்துல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தீவனம் மட தீவனம்லாம் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்தோம்னா தெளிவாக இருக்குமுங்க. கண்ணுக்குட்டியை பார்த்தோம்னா நம்ம மாடு வாங்கலாமுங்க. எப்பவுமே கறவை மாட்டோட கண்ணுக்குட்டிகள் வந்து எந்தளவுக்கு ஊக்கமாக இருக்குதுன்னு பார்த்தாவே மாட்டில் பால் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் ஆன நல்ல வந்து ஒரு காலக்கன்று தானுங்க. இது வந்து கிராஸ் கன்று தான். மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமுங்க. கறவைக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. குட்டை மாடு நல்ல சத்தான பாலில் நம்ம லோ பட்ஜெட்டில் அளவான தீவனம் போட்டுட்டு அளவான அரை தீவனம் கொடுத்துக்கிட்டு ஒரு 5-6 ஈத்துக்கு மேலே தாராளமாக வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மடிகாமல் சுத்தம், கறவைக்கு நல்ல ஓர்சலுங்க. கறந்துட்டு எந்திரிக்க வரைக்கும் காலை கிட்ட எடுக்காது. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு குட்டை மாடுங்க. நல்லா வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய மாடுங்க. பூங்காம்பாக இருக்குமுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் கறக்கிறவங்க யார் வேணாலும் தாராளமாக கறக்கலாம். புதுசாக பால் கறந்து பழகிற மாதிரி இருந்தாலும் இந்த மாட்டில் பால் கறந்து பழகலாமுங்க. ஏன்னா அவ்வளோ சாதுவாக இருக்கும். ரொம்ப கூட்டத்தரமான மாடுங்க. உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 to 3 அடிக்குள்ளே தான் இருக்குங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். கண்ணுக்குட்டிக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. இந்த மாட்டில் இருக்கக்கூடிய பாலை கறந்துட்டு நம்ம கண்ணை வளர்த்திட்டு இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு கன்று வந்து குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 14,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகிற அளவுக்கு வந்து சந்தை மதிப்பாகவே வந்து விற்பனைக்கு வந்துடுங்க. கன்று காலக்கன்று தானேங்க, கிராஸ் கன்று தான், ஊசி தான் போட்டிருக்கிறாங்க. இது வந்து வீட்டில் இருந்த மாடு. உங்களுக்கு காட்டு மேய்ச்சல் இருந்ததுன்னா அவங்க காலைக்குள்ள வந்துருக்கும். அவங்க சொல்லியே தான் கொடுத்தாங்க, ஊசி தான் போட்டிருக்கிறோம், கன்று வந்து கிராஸ் கன்று தான் போட்டிருக்கோன்னு தெளிவாக சொல்லியே தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் லோ பட்ஜெட்டில் கறவைக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு மாடு வேணும்னு அந்த மாட்டை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க. நேரம் நீங்கள் 1.5ங்கிறது ஒரு 2 லிட்டர் பால் நல்லா பராமரித்து தாராளமாக கறந்துக்கலாமுங்க. அதே மாதிரி நம்ம 1.5 லிட்டர் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே 1.5 லிட்டர் தான் சொல்கிறீங்க, பால் வந்து மறுபடியும் 1 லிட்டர் தான் இருக்குமே என்னமோ அப்படிங்கிற மாதிரியே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம தெளிவாக 3 to 5 நேரம் கறந்தாச்சுங்க. வேலைக்கு குறைஞ்சது 1.5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். அதிக அளவில் இன்னும் 1/2 லிட்டர் பால் சேர்த்து கறக்கலாமுங்க. இவ்வளோ கம்மியான விலையில் ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 லிட்டருங்கிறது கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானுங்க. மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. நல்ல வெண்மையான நிறத்தில் இருக்கும். கன்று காலக்கன்று நாளைக்கு கறந்துட்டு விற்றாலும் ஒரு 10லேருந்து ஒரு 14,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகும். பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர், குறைஞ்சது 3 லிட்டர், அதிகபட்சமாக நல்ல முறையாக பராமரித்து கறந்திங்கன்னா ஒரு 4 லிட்டர் பால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவையை பூர்த்தி செய்யுங்க. லோ பட்ஜெட்டில் அளவான தீவனத்தில் சின்ன மாடு கடுத்தரில் இருக்கிற இடமே தெரியாமல் எங்கே வேணாலும் யார் வேணாலும் கட்டி கறக்கிற மாதிரி ஒரு மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. விற்பனை விலை 32,000 ரூபாய்ங்க. வீடியோ பதிவுலைங்க நம்ம 2வது விற்பனை பதிவில் பார்க்குறது ஒரு காங்கை மாடு. அழகு லட்சணத்தில் நல்ல சிறந்த மாடுங்க. மயிலை மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க. நல்ல வட்டக்கோம்பு அமைப்பு. கன்று வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான கன்று. மாடும் நல்ல தெளிவான சுழி சுத்தமான மாடு. கறவைக்கு காலணைக்க வேண்டியதில்லை. கறவை வீடியோ தெளிவாக முழுமையாக போட்டிருக்கிறவங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் ஆன கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. நல்ல வட்டக்கோம்பு அமைப்பில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி, பாத்திரத்தை கீழே வச்சு பால் கறந்துக்கிற மாதிரி, நேரம் 2 லிட்டர் பால் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாம். மாட்டில் எந்த விதமான தவறான குணவனங்கள் கிடையாதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் ரொம்ப பழகிக்கிற மாதிரியும் நல்ல வாய் கடைசியில் தவிடு அடத்தீவனம் எல்லாமே தெளிவாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று.
இன்னுமே நம்ம ஒரு 2 லிட்டர் பால் கறந்துட்டு நல்ல முறையாக பராமரித்து கண்ணுக்கு பால் விட்டோம்னா கண் நல்ல ரட்டத்து மலோட நல்ல குவாலிட்டியான கண்ணாக வந்து சேர்ந்துருக்குங்க. மாடு வந்து நல்ல தெளிவான உடசலான மாடு. நம்ம டயர் வண்டி ஏறதாட்ட கறிப்புடியில் கிடையாது. அதே மாதிரி கறவை நல்லா பூங்காமல் இருக்குதுங்க. நீங்கள் தாராளமாக பாத்திரத்தை கீழே வச்சே கறக்கலாம். வாழை இறக்கம் தெளிவாக இருக்கும், கைகால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க. எந்த தொந்தரவும் இருக்காதுங்க கட்டுத்தரையில். ஒரு அளவான மாடு, சின்ன மாடும் இல்லை, ரொம்ப பெருங்கூட்டு மாடும் இல்லை, ஒரு முக்கால் சைஸான மாடுங்க. இந்த முக்கால் சைஸான மாடுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கறவையும் வந்து நல்லா கறக்கும், அதே மாதிரி நீடிச்சும் கறக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடு 3வது ஈத்து கிடாரிங்க. கிடாரி கன்று ஒரு 10 நாளுக்குள்ளது, 10 நாள் தான் ஆச்சுங்க. சுத்தம் தெளிவாக இருக்கும். கறவை காலணைக்க வேண்டியதில்லை. வீடியோ பதிவும் முழுமையாக பாருங்கள். மாட்டோட விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டு நேரில் வந்து 2 நேரம் நீங்கள் கறந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. விற்பனை வீடியோவில் 3வதாக பார்க்குற கண்ணுங்க, ஒரு மயிலக்கண்ணு காலக்கண்ணுங்க. ஒரு 5 மாதம் சுத்தமாச்சு. நல்ல கைகால் ஊக்கம், எலும்பூக்கமுங்க. நல்ல ரட்டநாடி உடம்புல ரட்டத்திமல் அமைப்பில் வரக்கூடிய கன்று. கொம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் முளைச்சி வருது. சுத்தமாக 5 மாதம் முடிஞ்சுதுங்க. நம்ம தெரிஞ்ச இடத்துல இருந்த மாட்டோட கன்று தானுங்க. சுத்தம் தெளிவாக இருக்கும். குறைப்புள்ளது கழிப்பு சொல்லி இருக்காதுங்க. பின் மாட்டில் நல்ல வால் சன்னத்தில் நல்ல ரட்டநாடி உடம்புல நல்ல தொடை அகலத்துலேங்க. நடுமுதுகு நெரிசல் இல்லாமல், அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல வாய்க்கடு செல்லக்கூடிய கன்று. நல்ல ரட்டநாடி உடம்புல நல்ல குண்டாக ஒரு கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்ணை தேர்வு செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருமாடாகுங்க. டயர் வண்டி ஏறதுக்கு மாட்டி நல்ல பெருமாடாக வந்து சேரும். எலும்பு கணம் நல்ல எலும்பு கணத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி தீவனம், அடை தீவனம், பருத்தி கொட்டை அப்படிங்கிறதுல தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடிசல் இருக்குது. நல்லா கண்ணாமூலிங்க. முகரச்செண்டு போட்டிருந்தால் இன்னுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக தெரியலாம். நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே கண்ணு நல்லா பெருவட்டில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. முகரச்செண்டு போட்டு பார்த்தோம்னா இன்னுமே ரொம்ப தெளிவாக இருக்கும். 5 மாதம் நிறைவடைஞ்சதுங்க. நல்ல பால் விட்டு வளர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி கைத்தீவனம் அப்படிங்கிறது நல்லா கொடுத்துருக்குறாங்க. வாய்க்கடிசு, தட்டு, சோளத்தட்டு, வைக்கோல் எல்லாமே நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு தெளிவான வாய்க்கடிசில் இருக்கக்கூடிய கன்று. ஒரு மயிலக்கன்று காலக்கண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோடி அப்படிங்கிறது போட்டு கொடுக்க முடியுமான்னு ஒரு சிலர் கேட்பீங்க. இந்த கன்றுகளுக்கு நம்ம ஜோடி போட முடியாதுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகி நல்ல முறையாக வளர்த்துனீங்கன்னா தான் ஜோடி போட முடியும். நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வருங்க. இன்னும் 2 மாதம் அல்லது 3 மாதம் வளர்த்தி அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜோடி போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஒற்றை கன்று வேணும்னு எடுத்துக்கோங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய் வருதுங்க. நல்ல எலும்பு கனமான கன்று. நம்மகிட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குங்க. அதே மாதிரி விலையும் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்கும். லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துடுறோம். இல்லை நல்ல கண்ணாக வேணும், வாங்கும்போது தெளிவாக இருக்கணும், நல்ல உடம்புல நல்ல ஃபிட்னஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி விலை வரும். அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோங்க. நேற்று வரைக்கும் விற்பனை பதிவில் போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆயிடுச்சு. இந்த கன்று இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே இன்றைக்கி புது வரவுகள் இன்றைக்கி விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க மேலே கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிடுங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கம் நம்ம சொல்ல முடியுங்க. டெய்லியும் காலக்கண்ணுகள், கிடாரி கண்ணுகள், வட இந்திய கிடாரிகள், நாட்டு மாடுகள், குட்டை மாடுகள், வட இந்திய மாடுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். நேரில் வர்றவங்க நிறைய வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நேரில் வர முடியாத நண்பர்களும் நீங்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி சொன்னீங்கன்னா அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க. வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு காரங்கன்று, காளைக்கன்று, சுத்தமான கண்ணுங்க. கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் ஆகுது. சுத்தம் தெளிவாக இருக்கும். கைகால் ஊக்கம், வாழை இருக்கும், எல்லாமே தெளிவாக இருக்குங்க. கொம்பு 2 நல்லா பயிர் கொம்பில் வருது. நெட்டு நீளம், நல்ல தாடக்கூடிய இல்லாத கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம இடத்துக்கு வந்து எந்த ஒரு பதட்டம், இந்த தீவனம் நீங்காமல் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க. எது போட்டாலும் தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசல் இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நெட்டு நீளத்தில் நல்லா மறை வெள்ளைப்புழு இல்லாமல் சுத்தமாக
காராங்கன்று காளை கன்றுங்க. வால் இறக்கம், கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும். கண்ணுக்கு வயது 8 மாதம் ஆகுது. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். குழம்பு, கையால் ஊக்கம், நெடுமுது நெரிசல் இல்லாமல், அடிவயிறு தொங்கல் இல்லாமல், நல்லா அருந்தாடையில் தொப்புள் கொடி இல்லாமல், திமிழ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துடுங்க. அது வயசு வரும்போது இன்னுமே நல்லா எடுப்பு காமிக்கும். போதுமான அளவில் திமிழ் இருக்குதுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 21,000 ரூபாய். நல்ல கன்று, நைஸ் குவாலிட்டியான கன்று. வேணுங்கிறவங்க கண்ணாமொழி, நல்ல முகத்தில், கொம்பு தலையில் எல்லா லட்சணம் இருக்கக்கூடிய கன்றுங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் அடுத்த விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு மயிலக்கண்ணு காலக்கண்ணு, சுழி சுத்தமான கண்ணுங்க. நெட்டு நீளம், படவெடுப்பு, சுறுசுறுப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும். தீவனம் அட்டை, தீவனம் பருத்தி குட்டை எல்லாமே தெளிவாக இருக்குங்க. நல்ல ஃபோர்ஸ் படவடப்பாக இருக்குதுங்க. நம்ம ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்ச மாதிரி வீடியோ போட்டிருந்தோம்ங்க. அந்த அன்றைக்கி சூழ்நிலை நேரம் இல்லாதனால அப்படியே கட்டி வச்சு வீடியோ போட்டுட்டோம். கண்ணை கையில் அவுத்து பிடிச்சோம்னா நல்ல வால் எடுத்து ஓடக்கூடிய, நல்ல விளையாடக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்பு நல்லா இருக்குது. கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க. குழம்பு வச்சு எல்லாமே தெளிவாக இருக்குது. கொம்பு 2 நேர் கொம்பாக வந்து சேருங்க. நல்ல கண்ணாமொழி ஆட்டத்தோடு இருக்குது. பின்மாடு, வால் சன்னம், நெட்டு நீளம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. பருத்தி கொட்டை, தீவனம், அடர் தீவனம், புண்ணாக்கு, எது வைக்கோல், சோளத்தட்டு, கடலைக்கொடி எது போட்டாலும் பட்டையாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கிடச்சிங்க. இந்த 4-5 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த பதிவுக்கும் இந்த கண்ணை இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கண் அன்றைக்கி இருந்ததை விட ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா டிஃபன் எடுத்துக்கிது, தொந்தரவு எதுவும் கிடையாதுங்க. காட்டுக்குள்ளே அவுத்து விட்டோம்னாலும் நல்ல நம்ம மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய கன்று. கட்டி வச்சு தீவனம் போட்டோம்னாலும் எதையும் கழிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பின்னாடி வாழை வந்து தொடவே முடியாது. அந்தளவுக்கு நல்ல சுறுசுறுப்பு இருக்குங்க. இதில் ஒன்று வந்து ஒரு நூல் தொப்புள் காமிக்கு இருந்தாலும் அந்த தொப்புளுக்கெல்லாம் எந்த சோதனைக்கு டாப்பாக வந்து சேரக்கூடிய கண். நாளைக்கு காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா கண் வந்து நெட்டு நீளத்தில் தெளிவான கண்ணாக வரும். விருப்பம் இருக்கிறவங்க தேவைப்படுதுன்னா ஃபோன் நம்பரை தெளிவுபடுத்தி பார்த்து எடுத்துக்கங்க. விற்பனை விலை அப்படிங்கிறது 29,000 ரூபாய்ங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க. நன்றி, வணக்கம்.